அவரை சொல்லி யாரா கொஞ்சம் நிறுத்துக்கலண்டா. நானும் பாத்துட்டு இருக்கேன், நேத்துல இருந்து அர்ச்சனா போட்டு நோண்டிக்கிட்டே இருக்காரு, சும்மாவே இருக்க மாட்டியா ப்ரோ. அர்ச்சனா வந்து இப்ப எப்படி இருக்காங்க தெரியுமா வீட்டுக்குள்ள, அவங்களோட கரண்ட் சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, இவனை குடுக்கிற மென்டல் டார்ச்சர்ல எதனா பண்ணிட்டு போட்டு எதிட்டு வெளியே போயிடலாமோன்னு தோணுது அந்த பொண்ணுக்கு. உண்மையா ஓப்பனா சொல்லிச்சு, செம்ம காண்டா இருக்கு தினேஷ் ப்ரோட்ட பேசவே முடியல, ரொம்ப டாக்ஸிக்கா இருந்த மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. என்ன ஆச்சுன்னா, காலையில இப்போ ஒரு டாஸ்க் காட்டியிருப்பாங்களா, ஒரு ஃபன் டாஸ்க், ஐஸ்கிரீம் வேட்டைனே ஒரு டாஸ்க் வச்சானு மண்ணு மாதிரி. நான் சொன்னா இது ஒரு லோ பட்ஜெட் பிக் பாஸ் சொன்னா, அந்த டாஸ்க் ஒரு 2 மணி நேரமா நடத்தி முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் வேட்டைன்னு கடைசியில இவ்வளவு 10 ரூபா பாட்டில ஒரு ஐஸ்கிரீம் கொடுக்குறானோ, இது பேர் ஐஸ்கிரீம் வேட்டையா, மண்ணலி தட்ட. நான் டாபிக் வரேன். சோ காலைல பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து செம்ம காண்டில் இருந்தாங்க. என்னன்னா, காலைல வந்து அர்ச்சனா, தினேஷ், மணி, விஷ்ணு எல்லாம் உட்கார்ந்து இருக்க இடத்துல வெளியே ஜி ஸ்கொயர்ல வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஏதோ ஒன்னு சொல்லும் போது விசித்ரா அந்த கிராஸ் ஆகும்போது ஏதோ ஒன்னு சொல்லிட்டு போவாங்க, நீதானே சொன்னு சொல்லி ஏதோ ஃபன்னா பேசிட்டு போகும்போது அங்க போய் உட்கார்ந்துட்டு விசித்ரா ரிட்டன் அர்ச்சனா பார்த்து சொல்லுவாங்க, என்ன அங்க ஜாயின் ஆயிட்டியா, என்ன இப்ப அங்க உட்கார்ந்து இருக்கியா, அந்த கூட்டணின்னு சொல்லி சும்மா ஃபன்னா சொல்லுவாங்க. அப்போ இவங்க சொல்லுவாங்க, நான் யார் கூட்டணி கிடையாது, நான் யாரோட கூட்டணி கிடையாது, சும்மா யாரோட கூட்டணி ஜாயின் பண்ணி விடாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் அர்ச்சனா டென்ஷன் ஆயிருப்பாங்க. அதுல டென்ஷன் ஆகும்போது பக்கத்துல தினேஷ், போங்க அவங்க அம்மா கூப்பிடுறாங்கல்ல, அவங்க தாய் கூப்பிடுறாங்க போங்க அப்படி சொல்லிட்டு வேணும்னு சொல்லி உசுப்பேத்தி விடுவாங்க. உசுப்பேத்தி விடுனா செம்ம காண்டாயிருவாங்க அர்ச்சனா. பாருங்க, எனக்கு இங்க யார் அம்மாவும் கிடையாது, யார் தாயும் கிடையாது, எனக்கு யார் ஃப்ரெண்டும் கிடையாது, நான் வந்து ஒரு போட்டியாளர், நான் அவ்வளவுதான், நான் வந்து போட்டி போட வந்திருக்கேன், அதை விட்டு எனக்கு ஃப்ரெண்டு அம்மா தாய் இப்பெல்லாம் சேர்க்காதீங்க, எனக்கு அப்பெல்லாம் யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப சொல்லிட்டே இருக்கும்போது பணப்பெட்டி எடுக்க வேண்டியதானே, காசு சும்மா இருக்கு, காசு தேவையான ஆட்கள் எடுத்துட்டு போங்கப்பா டக்குன்னு சொல்லிட்டு வேணும்னு சொல்லி அர்ச்சனா உசுப்பேத்திட்டு இருப்பாங்க. அர்ச்சனா செம்ம காண்டா இருப்பா. சோ அர்ச்சனா மணிட்ட வந்து பேசிட்டு இருக்கா தனியா. அதுக்கப்புறம் சொல்லும்போது சொல்றா, ப்ரோட்ட பேசவே முடியல, ரொம்ப டாக்ஸிக்கா இருக்காரு, அவர் அதிகமா இப்ப என்ன கிண்டல் பண்ண மாதிரி எனக்கு காண்டாயிட்டே வருது. இப்போ பணம் பெட்டி வச்சிருக்காங்கன்னா யாருக்கு வேணுமோ அவங்க எடுத்துட்டு போகணும், வெளியே வந்து எனக்கு பணம் தேவை, இந்த பணம் இருந்துச்சுன்னா நான் வெளியே போய் இந்த கடனை முடிச்சிருவேன், அப்படி யாருக்கா தேவை இருக்கவங்க எடுத்துட்டு போங்க, அதை விட்டு என்கிட்டே சும்மா நோண்டிக்கிட்டு எடுக்கலான்னு கேட்டுட்டே இருக்காரு. நான் வீட்டுல சொல்ல எடுக்கலன்னு சொல்லியிருக்கேன், வீட்டுல சொல்றதான் கேட்பேன்னு சொல்லி நோன்றாரு, எனக்கு செம்ம காண்டாகுன்னு சொல்லிட்டு அர்ச்சனா ஒரு மாதிரி செம்ம டென்ஷன் ஆயிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, நீ அந்த கூட்டணி தானே, நீ இந்த கூட்டணி தானே சொல்லிட்டு கூட்டணி சேர்க்கிற மாதிரி என்ன பேசிட்டு இருக்காரு, அது எனக்கு கூட கொஞ்சம் காண்டாவுதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு செம்ம காண்ட்ல இருக்கு. அந்த பொண்ணை கொஞ்சம் நோண்டாம இருங்களாண்டா, இவனுக்கு கொடுக்குற பிரஷர்ல எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணை பொட்டி எடுத்துட்டு வெளியே வர போகுது. ஏன்னா செம்ம காண்டு பண்ணிட்டு இருக்காரு தினேஷ் வந்து ஒரு மாதிரி மென்டலி அந்த பொண்ணை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கு அர்ச்சனாவை. எடு பெட்டி எடு பெட்டி எடு பெட்டி எடு பெட்டி எடு, இப்ப பெட்டி கட்டிதான் போல விட்டா. கடைசியில் அர்ச்சனா சொல்லிட்டாங்க, எனக்கு பேசவே பிடிக்கல அந்த ப்ரோட்ட, ஒரு மாதிரி ப்ரூட்டலா அட்டாக் பண்ற மாதிரி ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காரு, எனக்கு கடுப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு காலையில இருந்து செம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. அது ஃபீல் பண்றத பார்த்தா நமக்கு பயமா இருக்கு. என்னன்னா சடனா ரொம்ப கடுப்பேத்துறாங்க எல்லாரும், மாத்தி குரூப்னு சொல்றாங்க, நான் குரூப் இல்லைங்க அப்படி நிரூபிக்கிறதுக்கு போய் அந்த பொட்டி கட்டி எடுத்து தொலைஞ்சிடாதன்னு சொல்லி கடுப்பா இருக்கு. அப்படி எடுத்து தொலைஞ்சிடாதப்பா, வெளியே மக்கள் நிறைய பேர் உனக்காண்டி போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா பிஆர் ஓட்டுக்கு ஆப்போசிட்ல மக்கள் ஓட்டுக்கும் தேவைப்படுதுல, அதுக்குன்னு அர்ச்சனாக்கு பிஆரே இல்லையாடான்னு வந்துடுறாங்க. எல்லாருக்கும் பிஆர் இருக்கு, பட் உங்க ஆட்கள் பிஆர்ல மட்டும் தான் சர்வே ஆகுறாங்க, அது ஒரு கதை. ஏன்னா மாயா பூர்ணிமான்னு கேட்டீங்கன்னா மக்கள் ஓட்டு இல்ல, ஒன்லி பிஆர் ஓட்டு. அந்த பிஆர் மாத்தி ஒரு பிக்கா கிரியேட் பண்ணி ஒரு 10-20 இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஆளுக்கு 100 ரூபாய் அனுப்பிட்டு போஸ்ட் போட வச்சுட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி கேவலமான வேலைகள் இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். என்ன இவ்வளவு கீழ்த்தரமா இருக்கீங்க, அவ்வளவு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இந்த பெய்ட் ப்ரமோஷன் போட்டிருப்பாங்கல்ல, அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ், அந்த பேஜுக்கு பெய்ட் ரெக்யூஸ் பண்ணி ஆளுக்கு 100 ரூபாய் அனுப்பி போஸ்ட் போட வச்சிருக்காங்க. இவ எவனும் ஓட்டு போட மாட்டான், கவலைப்படாது. அப்படி இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த போஸ்ட பார்த்தனா ஏதோ பூர்ணிமாக்கு ஓட்டு கட்டுருக்காங்களா, ஓட்டு போடும், அப்பெல்லாம் எவனும் போட்ட மாட்டான், கவலைப்படாங்க. அதனாலதான் நீங்க எவ்வளவு பிஆர் வச்சாலும் ஜெயிக்க முடியாது, ஜென்ரல் ஆடியன்ஸ் வேணும். வகையில கண்டிப்பா யாருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஓட்டு போட்டீங்களா நண்பருங்க, ஓட்டு போட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நீங்க சொல்லுங்க, யார் அந்த பொட்டி எடுப்பா, யார் எத்தனை லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வெளியே போன்னு சொல்லி உங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நிறைய பேர் ரூமர் சொல்லிட்டு இருக்காங்க, மணி எடுத்துட்டான், விசித்ரா எடுத்துட்டாங்க, விசித்ரா 13 லட்சம் ரூபாய் எடுத்துட்டாங்கன்னு சொல்ல நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், வெயிட் பண்ணுவோம்.